ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறதுக்கான ஒரு 12 சூப்பரான டிப்ஸை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்னும் கொழுப்பு அதிகமாகிடுச்சான்னு கேட்டாலே எல்லாருக்கும் கோவம் தான் வரும். கொழுப்பு அதிகரிக்கிறதுன்றது இன்னைக்கு பல்வேறு உடல்நல குறைபாடுகள் வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. குறிப்பாக உடல் பருமன், மாரடைப்பு, அப்புறம் இதய நோய்கள் வரத்துக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. கொலஸ்ட்ரால்னா என்ன, அது ஆபத்தானதா, அதை எப்படி கண்டறியறது அப்படின்றத பற்றிலாம் இப்போ பார்க்கலாம். நம்மளோட உடல் செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் சில ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் ரொம்ப அவசியமான ஒன்று. மொத்த கொழுப்பும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு பிரிக்கப்படுது. இந்தியர்கள் மத்தியில் நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் 35 மில்லிகிராம்ன்ற மிக குறைந்த அளவில் தான் காணப்படுது. அதிகப்படியான உடல் எடையை குறைக்கிறது, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது, உடற்பயிற்சின்னு வாழ்க்கை முறையில் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்தும். முதலாவதா கொலஸ்ட்ரால் அளவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை எப்படி கட்டுப்படுத்த முடியுன்றதையும் நாம பிளான் பண்ண முடியும். அதனால குறைஞ்சது 6 மாசத்துக்கு ஒரு முறை ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவை முதல்ல நாம பரிசோதிக்கணும். உடல்ல கெட்ட கொழுப்பு அதிகரிக்கிறத தடுத்து நல்ல கொழுப்பு அதிகரிக்க செய்யறதுக்கான பரிசோதனைகள் தான் இதுக்கு உதவும். ரெண்டாவது, நல்ல கொழுப்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. நாம என்ன சாப்பிடுறோமோ அது நேரடியாக நம்மளோட உடல்ல கொழுப்பு சேர்றதுல தாக்கத்தை ஏற்படுத்திடும். நார்ச்சத்து உள்ள உணவு கொழுப்போட அளவு குறைக்க உதவும். சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவுற்ற கொழுப்பு, அப்புறம் டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லக்கூடிய மாறுதல் அடையக்கூடிய கொழுப்பு, இவை உடல்ல கெட்ட கொழுப்போட அளவை அதிகரிக்க செய்யும். தினசரி உணவுல 10% அதிகமாக சேச்சுரேட்டட் ஃபேட், அதுக்கப்புறம் டிரான்ஸ் ஃபேட் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். மோனோசேச்சுரேட்டட் ஃபேட் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆலிவ் ஆயில், அப்புறம் கடலை எண்ணெயில அதிக அளவுல இருக்கு. பாதாம், வால்நட்ல எல்லாம் இந்த கொழுப்பு அதிக அளவுல இருக்கு. இது நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. மூணாவதா, டிரான்ஸ் ஃபேட்டை கட்டாயமா தவிர்த்தாகணும். இது கெட்ட கொழுப்பு, நொறுக்கு தீனிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல அதிக அளவுல இருக்குது. இது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகரிக்கிறதோட நல்ல கொழுப்போட அளவையும் குறைக்குது. அதனால உணவுப் பொருட்களை வாங்கும் போது அதுல டிரான்ஸ் ஃபேட்ன்றது எவ்வளவு இருக்கு, அது இல்லாம இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதை கட்டாயமா பார்த்து வாங்கணும். நாலாவதா, கொலஸ்ட்ராலோட பயன்பாட்டை கட்டுப்படுத்த ஆரம்பிங்க. வயசானவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராம் அளவுக்கு கொழுப்பு தேவை. இதய நோயாளிகளுக்கு 200 மில்லிகிராம் போதுமானது. முட்டையோட மஞ்சள் கரு, ஈரல், மூளை இது மாதிரியான விலங்குகளோட இறைச்சி, பால் பொருட்கள்ல இருந்து அதிக அளவுல கொழுப்பு கிடைக்கிறதால கொழுப்பு அதிகம் சார்ந்த உணவுப் பொருட்களை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஞ்சாவது, நார்ச்சத்துன்றது நமக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. உணவுல குறைஞ்சது 5 to 10 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து தேவை. முட்டைகோசு, சொரக்காய், முள்ளங்கி, பீன்ஸ் இது மாதிரியான நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளை தினசரி எடுத்துக்கணும். இது கொலஸ்ட்ராலோட அதிகரிப்பை 5% வரைக்கும் குறைக்கும். அன்றாடம் போதுமான நார்ச்சத்துள்ள உணவை எடுக்காதவங்க இனியாவது உணவுல காய்கறிகளை அதிக அளவுல சேர்த்துக்க பாருங்க. ஆறாவது, குறைஞ்ச அளவு இருக்கக்கூடிய அசைவ உணவை எடுத்துக்கோங்க. ரெட் மீட்னு சொல்லக்கூடிய சிவப்பிறைச்சி, அதாவது மாட்டு இறைச்சியில கொழுப்பு அளவு அதிகமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இறைச்சி உணவுகளை தவிர்த்துட்டு இறைச்சிக்கு பதிலாக அதிக அளவுல மீன் சேர்த்துக்கலாம். இதய நோயாளிகள் மட்டும் இல்லைங்க, மற்றவங்களும் உணவுல முட்டை சேர்த்துக்கிறத குறைச்சிக்கலாம். ஏழாவதா, மீன் சம்பந்தமான உணவுகள். எண்ணெய் தன்மை கொண்ட மீன்கள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவுல இருக்கிறதால இது கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. வாரத்துக்கு 2 to 3 முறை மீன் உணவை எடுத்துக்கலாம். இது எடுக்கிறது மூலமா கெட்ட கொழுப்பு, அதுக்கப்புறம் ட்ரைக்ளிசரைடோட அளவு குறைக்க உதவும். எட்டாவதா, முழு தானியங்கள். தினசரி உணவுல நாம கட்டாயமா தானியங்கள் அவசியம் சேர்த்துக்கணும். இதுல அதிக அளவுல விட்டமின், அதுக்கப்புறம் மினரல் இருக்கு. சிவப்பரிசி, முழு தானிய பிரெட், அப்புறம் பிளாக் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆளி விதைகளை எடுத்துக்கலாம். இதெல்லாம் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆளி விதையில அதிக அளவுல இருக்கு. அதனால இதையும் நீங்க அதிக அளவுல சாப்பிடலாம். ஒன்பதாவது, உடல் எடையை கட்டுப்பாட்டுல வச்சிருங்க. உயரத்துக்கு ஏற்ற இடையில இருக்குமா அப்படின்றத நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க BMIன்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ், இது மூலமா நீங்க அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த BMI அதிகமா இருந்துச்சுன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க கட்டாயமா எடுத்தாகணும். 2 கிலோ எடையை குறைச்சாலும் கூட இது உடல்ல கொழுப்போட அளவு குறைக்கிறதுல பேருதவியா இருக்கும். சீக்கிரமா உடல் எடையை குறைக்க முயற்சிக்க கூடாது. வாரத்துக்கு 1/2 கிலோ அப்படின்ற கணக்குல நிதானமா பொறுமையா உங்களோட உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணுங்க. 10வதா, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும். தினசரி குறைஞ்சது 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நாம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதாங்க. இதனால தேவையற்ற கொழுப்பு எரிக்கப்பட்டு உடல் ஃபிட்டா மாறும். கொழுப்பால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும். இதய நோய் வரதுக்கான வாய்ப்பையும் பெருமளவு குறைக்கும். 11வது, அதுக்கு ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் சிகரெட்டை கட்டாயமா தவிர்த்துருங்க. அதிக அளவுல சிகரெட் பிடிக்கிறது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்போட அளவு குறைச்சிடும். இதனால மாரடைப்பு மாதிரியான இதய நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. இது போல ஆல்கஹால் அதிக அளவுல குடிக்கும் போது அதிக அளவுல கொழுப்பு உற்பத்தி ஆகுது. அதனால அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. 12வது, அதாவது லாஸ்டா, மாத்திரைகள் இருக்கிறத கட்டாயமா தவிர்க்கணும். அது என்னடா மாத்திரை அப்படின்னு கேக்குறீங்களா? ரத்தத்துல கொழுப்போட அளவு அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஸ்டேடின்ற மாத்திரையை பரிந்துரைக்கிறாங்க. இது கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இருந்தாலுமே இந்த மாத்திரையை எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா நீங்க ஒரு நல்ல டாக்டரோட அறிவுரையின் பேர்ல இதை எடுக்கலாம். அதனால நீங்க கொழுப்போட அளவு குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் எடுத்தே ஆகணும் கட்டாயம் அப்படின்னும் போது நீங்க ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை நம்மளால குறைக்க முடியும்.
உடல் எடையை குறைச்சிட்டிங்கனாலே உங்களோட உடம்பு ஃபிட்டாக மாறிடும். அதே நேரத்தில் சரியான உடற்பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. நல்ல ஒரு உடல் வடிவத்துக்கு நீங்கள் வர முடியும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.